I welcome you to learn English. Look at these sentences. I am given. நான் கொடுக்கப்பட்டேன். எனக்கு கொடுக்கப்பட்டது. They are taken. அவைகள் எடுத்துச் செல்லப்பட்டன. இந்த சென்டென்சஸ்க்கும் கீழே இருக்கிற சென்டென்சஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பாருங்கள். The students have written. அந்த மாணவர்கள் எழுதிவிட்டனர். The door has been closed. கதவு அடைக்கப்பட்டது. ஓகே, இந்த closed, written, given, taken இது எல்லாமே past participle verbs. இந்த வீடியோ எண்டில் இந்த சென்டென்சஸை உங்களால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஆல்ரெடி இந்த சேனலில் நிறைய வீடியோஸில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பற்றி சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ரிவைஸ்டு வெர்ஷன். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். வேர்ப் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், வினைச்சொல், ஒரு செயல் அல்லது ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை வேர்ப் அப்படிங்கிறது தெரியும். நான் நிறைய வீடியோஸில் இதை சொல்லியிருக்கேன். ஒரு வேர்ப் லேர்ன் பண்ணுறப்ப, அதாவது ஒரு வினைச்சொல் பற்றி டிக்ஷனரியில் பார்க்குறப்ப அந்த வேர்போட பாஸ்ட் ஃபார்ம், அதாவது கடந்த காலம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ டேக் அப்படின்னா எடுக்கிறது, அது மட்டும் தெரிஞ்சுக்கிறக்கூடாது. எடுத்தது அப்படிங்கிறதுக்கு டுக், டேக்கன் எடுக்கப்பட்டது. அந்த வேர்ப்ஸை சென்டென்ஸில் அப்ளை பண்ணி சொல்லி பார்க்கணும். ஐ ரைட் எ லெட்டர், இது ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர், இந்த மாதிரி சொல்லி பார்க்கணும். இதில் ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர், ஐ ஹேட் ரிட்டன் எ லெட்டர். இந்த ரிட்டன் அப்படிங்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்த டேபிளில் ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்துச்சு, பாஸ்ட் டென்ஸ் இருந்துச்சு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருந்துச்சு. அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எங்கெல்லாம் வரும்? ஹேஸ்க்கு அப்புறம் வரும், ஹேவ்க்கு அப்புறம் வரும், அதே மாதிரி ஹேட், இஸ், ஆர், வாஸ், வேர், இதுக்கப்புறம்லாம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். இந்த ரிட்டன் அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எந்த வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள்? ரைட் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ரைட், ரோட், ரிட்டன். ஹேஸ், ஹாவ், ஹேடுக்கு அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். அதே மாதிரி பி வேர்ப்ஸ்க்கு அப்புறமும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். பி வேர்ப்ஸ்னால் என்ன? ஆம், இஸ், ஆர், வேர் இதெல்லாமே பி வேர்ப்ஸ். ஐ ஆம் கிவன், நான் கொடுக்கப்பட்டேன், எனக்கு கொடுக்கப்பட்டது. தே ஆர் டேக்கன், அவைகள் எடுத்து செல்லப்பட்டன. ஓகே, இந்த ஆருக்கு அப்புறம் வருது பாருங்கள், இஸ்ஸுக்கு அப்புறம் வருது பாருங்கள், இட் இஸ் இஷ்யூடு, இது வழங்கப்பட்டது. த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கான், மாணவர்கள் சென்று விட்டனர். த டோர் இஸ் க்ளோஸ்டு, கதவு அடைக்கப்பட்டது. ஐ ஆம் கிவன், கிவன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இது பி வேர்ப்ஸ்க்கு அப்புறம் வருது. அதே மாதிரி தே ஆர் டேக்கன், ஆர் அப்படிங்கிறது பி வேர்ப். அதே மாதிரி கீழே இருக்கிறதுல பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் ரிட்டன், அந்த மாணவர்கள் எழுதிவிட்டனர். த டோர் ஹேஸ் பீன் க்ளோஸ்ட், கதவு அடைக்கப்பட்டது. ஸோ பி வேர்ப்ஸ்க்கு அப்புறமும் ஹேஸ், ஹாவ், ஹேடுக்கு அப்புறமும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருது. ஸோ முக்கியமான வேர்ப்ஸ்க்கு கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். ஈட், ஏட், ஈட்டன், ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன், இந்த மாதிரி தான் படிக்கணும். வேர்ப் லேர்ன் பண்ணுறப்ப, அதாவது டிக்ஷனரி, தெசாரஸில் பார்த்து லேர்ன் பண்ணுறப்ப பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹேஸ், ஹாவ், ஹேட் இந்த 3 வார்த்தைகளும் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். ஹேஸ் சிங்குலர், ஒருமை, ஹாவ் ப்ளூரல். அதே மாதிரி ஹேட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் ஆகும், சிங்குலருக்கும் வரும், ப்ளூரலுக்கும் வரும். ரிமெம்பர், ஹேஸ், ஹாவ், ஹேடுக்கு அப்புறம் வர்ற வார்த்தை, அதாவது வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இந்த 2 டென்ஸும் ஹேஸ், ஹாவ், ஹேடை யூஸ் பண்ணும். ஹி ஹேஸ் கிவன் மணி டு த புவர். ஹி ஹேஸ் கிவன், அவர் கொடுத்து விட்டார். இந்த கிவன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறக்கூடாது. ஹி ஹேஸ் கிவன் மணி டு த புவர், ஏழைக்கு அவர் பணம் கொடுத்து விட்டார். We have spoken well in the conference. நாங்கள் கான்ஃபரன்ஸில் நன்றாக பேசிவிட்டோம். It has broken, இது உடைந்து விட்டது. இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் பார்த்து அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த சேனலையும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஐ ஆம் கிவன், தே ஆர் டேக்கன் இந்த 2 சென்டென்சஸும் பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ். அதே மாதிரி கீழே இருக்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் ரிட்டன்,
the door has been closed. இப்போ உங்களுடைய டர்ன். இந்த வாக்கியங்களை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். நான் கேட்டுக்கொள்ளப்பட்டேன். நான் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டேன். எந்த சென்டென்ஸ் பி வேர்ப் யூஸ் பண்ணணும், எந்த சென்டென்ஸ் ஹேஸ் ஹேவ் ஹேட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நாங்கள் வழிகாட்டப்பட்டோம். நாங்கள் ஒரு மாணவனுக்கு வழிகாட்டினோம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் கேட்டுக்கொள்ளப்பட்டேன். ஐ ஆம் ஆஸ்க்ட். ஆம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பி வேர்ப். நான் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டேன். ஐ ஹாவ் ஆஸ்க்ட் எ கொஸ்டின். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வர சென்டென்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பி வேர்ப் யூஸ் ஆகிருக்கு. செகண்ட் சென்டென்ஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி நாங்கள் வழிகாட்டப்பட்டோம். வி ஆர் கைடட். ஓகே, எங்களை கைட் பண்ணாங்க. வி ஆர் கைடட். கைடட் அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நாங்கள் ஒரு மாணவனுக்கு வழிகாட்டினோம். வி ஹாவ் கைடட் எ ஸ்டூடெண்ட். ரெண்டு சென்டென்சஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பி வேர்பில் இருக்குது. செகண்ட் ஒன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. அதாவது ஹேஸ் ஹாவ் ஹேட் யூஸ் ஆகிருக்கு. நவ் ட்ரை தீஸ் சென்டென்சஸ். அவர்கள் எடுத்து செல்லப்பட்டார்கள். அவர்கள் புத்தகங்களை எடுத்து சென்றனர். அதே மாதிரி எங்களுக்கு சொல்லப்பட்டது. நாங்கள் ஒரு கதை சொன்னோம். அந்த சொல்லப்பட்டது சொன்னோம் அப்படிங்கிறது ஒரே வேர்ப் தான். அதே மாதிரி எடுத்து செல்லுதல், எடுக்கிறது, அதுவும் ஒரே வேர்ப் தான். அது எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். எந்த சென்டென்ஸ்க்கு பி வேர்ப், எந்த சென்டென்ஸ்க்கு ஹேஸ் ஹாவ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். தப்பு வந்தாலும் பரவாயில்ல. லேட்டர் அது என்ன தப்பு, அது ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் அகைன் அந்த தப்பு வராது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவர்கள் எடுத்து செல்லப்பட்டார்கள். தே ஆர் டேக்கன். டேக்கன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அவர்கள் புத்தகங்களை எடுத்து சென்றனர். தே ஹாவ் டேக்கன் புக்ஸ். எங்களுக்கு சொல்லப்பட்டது. வி ஆர் டோல்டு. எங்களுக்கு சொல்லப்பட்டது. நாங்கள் ஒரு கதை சொன்னோம். வி ஹாவ் டோல்டு எ ஸ்டோரி. ஓகே, ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அதான் முக்கியம். ரெண்டு சென்டென்சஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறக்கூடாது. ஒரு சென்டென்ஸில் பி வேர்ப் யூஸ் ஆகிருக்கு, இன்னொரு சென்டென்ஸில் ஹேஸ் இல்லைனா ஹாவ் யூஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் எழுதி பழகுங்க. சொல்லி பாருங்கள் அந்த சென்டென்ஸை. இந்த ரூல் எப்போவுமே மறக்காது. இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்போவுமே மறக்காது. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.